இது வைக்கிங் பிரீமியர் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் காமெடி கிங்ஸ் சிரிப்பான பறைகள். அடடடா தீப்ஷி, ஒவ்வொரு வாரமும் நம்மளோட சன் நட்சத்திரங்களோட கெட்டப்பும் சரி, இந்த ஸ்டேஜோட செட்டப்பும் வேற லெவல்ல தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வாரம் என்னமா ஹாட்டா வந்துட்டு விட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்லட்டா, நம்ம வாழ்க்கையில எது இல்லனாலும் நம்மளால வாழ முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம மட்டும் வாழ்க்கையில வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு புனிதமான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு நம்மளோட தீமா வச்சிருக்கோம். You mean LOVE love? காதல். காதல். எஸ், ஆக்சுவலி இந்த வாரத்தை நம்ம சன் நட்சத்திரங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா காமெடியை காதலோட கொடுக்க போறாங்க. காதல கொஞ்சம் காமெடியா கொடுக்க போறாங்க. ஏம்மா, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு ஃபர்ஸ்ட் கொடுக்க சொல்லுமா, அதுக்கப்புறம் நம்ம பாப்போம். அந்த முயற்சி தான் வந்து நீங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம சன் நட்சத்திரங்கள் பண்றாங்களா இல்லையான்னு. சோ நம்ம சன் நட்சத்திரங்கள் அதை கரெக்டா பண்றாங்களா இல்லையான்றத பாக்கிறதுக்காக நம்ம 2 பியூட்டிஃபுல் மென்டார்ஸும் நம்மளோட இன்னைக்கு ஜாயின் பண்ண போறாங்க. ஓகே. So Nikki, shall we welcome the mentors today? Yes, welcome the most super cupid Grace Akka. And நம்மளோட அன்பு காதலி சுந்தரி காவி. Miss Beauty இவற்றில் அல்லங்குடி பாட்டி நாட்டி லூட்டி. சூப்பர். ஏக்கா தம்பி வணக்கம். வணக்கம் சுந்தரி காவி. வணக்கம். 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 Thai massage ma'am, 300 baht, 300 baht. ஆமா. Thai massage ma'am. சவடிகா. 300 baht. ஏமா, இந்த குடும்பத்துல வந்து பிறந்திருக்கலாம்பா. எல்லாம் ஹாப்பி ஃபேமிலி நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருப்பா. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன தீம்ல வந்திருக்கோம்னா காதல் தான் நம்மளோட தீமா இருக்கு. காதல் காமெடி. காதல் காமெடினாலே வந்துட்டு rom-com. காதல் பொதுவா கலவரம் தானே, காதல் காமெடியா மாறுமா இங்க? காதல் வந்துட்டு கலவரமா ஆகும் இல்லையா? ஆமா. அது நாங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கும்போது அது காமெடியா மாறிடும். ஷோல காமெடி இருக்கோ இல்லையோ, பேச்சுல பேர்லயாவது காமெடி இருக்கட்டுமே. இருக்கணும் இல்லையா? ஆமா, rom-com அப்படி சொல்ற ஸ்டைல். அவ்வளவுதான் அக்கா, இப்படி பண்ணு. எது? ஒரே வாட்டி பண்ணு. அவ்வளவுதான், குப்பிட்டு பறந்துருச்சு. சூப்பர். எஸ், சோ வந்துட்டு கிரேஸ் அண்ட் சுந்தரி அவர்களே, சோ இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய லௌகிகமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிக்க போறீங்க இன்னைக்கு. ஓகேவா? சோ thank you so much for joining us. So please go and take your இருக்கை. Thank you. இப்போ it's time to welcome காதலின் அம்பாசிடர் 2 பேரை நம்ம வந்துட்டு கூப்பிடணும். ஆமா, இந்த வாரம் வந்துட்டு லவ் வாரம்ன்றனால நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ண போறோம். நம்மளோட கண்டஸ்டன்ஸ் இந்த வாட்டி ஜோடியா நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்ச நம்மளோட ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட ஜோடியா நம்ம இப்ப கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் தி வெரி ஃபர்ஸ்ட் முதல் காதல் ஜோடி எஜமான் அண்ட் வைத்தீஸ்வரி. அடிராக்கு முத்துராக்கு உதுரா குடிய சூட்டு அடவேராண்டி பால் பாண்டி பேட்டிய கட்டுங்கடா அடமாயாண்டி முனியாண்டி. ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். அதாவது என்னன்னா, பொண்ணுக்கு அப்பா வளகாப்பு பண்ணாரா சொல்ல வரியா? லேண்ட் புரோக்கரும் ரியல் எஸ்டேட் மாடலும் வந்திருக்கீங்க. சோ நைஸ். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். Who are you man? எஜமா. நிஜமா? எஜமா. அதுதான் யா நிஜமா? நிஜமா நான் தான் எஜமா. கந்தவேலு வானவராயன் வைத்தீஸ்வரி. இதுக்கு மேல கேட்டாருன்னா அழ ஆரம்பிச்சிருவாரு அவரு. அதனால பிரியா விட்டுருணும் அவரை. வைத்தீஸ்வரிக்கு உங்க மேல இருக்கிற காதலை பட்டிங்க கிட்ட சொல்றீங்களா? இந்த ஜென்மத்துல வைத்தீஸ்வரியை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த கந்தவேலு வானவராயன் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருந்தாலும் இருப்பானே தவிர்த்து தயவு செஞ்சு வைத்தீஸ்வரி தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அண்ணா, வேற யாரும் உன்னை கட்டிக்க மாட்டாங்கண்ணே. ஏய் வெயிட் பண்ணுங்க வைத்தீஸ்வரி, நீங்க வைத்தீஸ்வரி சொல்லுங்க. உனக்கு வைத்தீஸ்வரன் மேல இழுச்ச வாயின்னு வச்சுக்கலாம். வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. இல்ல, நீங்க தானே சொன்னீங்க சிரிச்ச முகமா இருக்கணும்னு. இன்னைக்கு எல்லாமே சாப்பிட்டு வந்திருக்கானுங்க. சூப்பர் சூப்பர். எஜமானோட வார்த்தையை தட்டவே மாட்டேன்றாங்க. வைத்தீஸ்வரி, நீங்க சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க, சொல்லுங்க எப்படி இவரோட சேர்ந்தீங்க? அது ஒரு பெரிய கதை சொல்லுங்க. அது சொல்லுனா ஒரு நாள் ஃபுல்லா பத்தாது. ஏண்டா டைம் இருக்கு. அவன் எஜமான் படம் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு தான் வருவான். பாத்தியா? ரொம்ப சந்தோஷம். அண்ணா, நீ எஜமான் படத்தை பார்த்தலண்ணா, அப்பயே நீ போய் பண்ணிட்டு இருக்க? இல்ல, நார்மலா கேட்டேன். நல்லா தான் பண்ணிட்டு இருக்க, ஆனா வாய் விட்டுறியே அப்படி போகுது. ஆல்ரைட், சோ நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் ஐகானிக் கப்ல வந்து ரொம்ப கியூட்டான ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்களோட இந்த லவ் செட்ல ஜாயின் பண்ணது ரொம்ப பெருமையா இருக்கு. சோ நன்றி வந்ததுக்கு. ஓகே, தேங்க் யூ. ஹலோ கேப்டன், நீங்க வரணும். ஓ தேங்க் யூ. தேங்க் யூ so much, thank you so much.
ஓகே இப்போ அடுத்ததா கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுலாம். யார்? நான் கூப்பிடுறேன் ஏ ஸ்டைல்ல, எஜமான் ஸ்டைல்ல. வாங்க. யாரும் வரலையேண்ணே. வாங்க. பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு தாய்மடி. வேற யாரும் இல்ல, முதல் மரியாதை படத்துல வர்ற வீரசாமி. அதே மாதிரி இவங்க வந்து முதல் மரியாதையில வர்ற ராதா இருக்காங்களே, அவங்க போவாங்கல்ல படகு, அந்த படகுல இருக்கு துடுப்பு. துடுப்பு வந்திருக்கு, இந்த படகை காணும். சொல்லு புள்ள டைலாக் சொல்லு புள்ள. அவ்வளவு உட்காந்து பேசிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்க வந்து அவரை பார்த்துட்டு வெக்கப்பட்டு நின்னா எப்படி? அவர் பெரியவர், அப்படித்தான் நிப்பாரு. நம்ம தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும் சின்ன சிரிச்சுங்க. ஏயா நானும் பார்த்துட்டே இருக்கேன், சோகமாவே இருக்கியே, என்னதான் ஆச்சு உனக்கு? இந்த காமெடி கிங் ஷோல என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே. சின்ன பிள்ளைங்க ஏதாவது பேசிக்கிட்டே கிடக்கானவர் என்ன பண்ண சொல்ற? உனக்கு என்னையா குறை? நீ எல்லாரையும் நல்லா தானே சிரிக்க வைக்கிற. இந்த இடத்துல அழகப்பட ஓட்டுற அசிங்கப்படுத்துறேன்லாம் சொல்லி கொடுத்தேனே. ஆட கிறுக்கு பயப்புல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நீ யாருக்கு ஆட கிறுக்கு பயப்புல என்ன சார் சிவாஜி சார், ஓகே, அந்த சிவாஜி சார் மாதிரி அந்த காந்த குரல்ல நீங்க ஒரு பாட்டும் எச பாட்டு அவங்கள படிச்சா எப்படி இருக்கும்னு சும்மா ஒரு ஆசை கேட்க. கேவலமா தான் இருக்கும். பூங்காத்து திரும்புமா ஏ பாட்டு விரும்புமா ராசாவே வருத்தமா. ஆனா எனக்கு வருத்தம்பா, எனக்கு பயங்கரமான வருத்தம்பா. இருக்கு பயமுள்ள படம் பேர், இது படம் பேர் முதல் மரியாதை. இவனுங்களுக்கு இதுக்கு மேல மரியாதையே கிடையாது. சீக்கிரமா போ சொல்லுக்கா இவங்கள முதல்ல இங்க இருந்து. போய் உட்கார், போ போய் உட்கார், உட்கார். ஏய் அடுத்த ஆளை கூப்பிடுறான். சோ மூன்றாவதாக யார் வரப்போகிறார்கள்? வாங்க. இது ஒரு ஓரம் சிரித்தான் அன்பே என் நாடியை சிலிர்க்க வைத்தாய், என் நிறவெல்லாம் வெளிச்சம் தந்தாய். ஸ்கூல் பசங்க என்னடா நடுரோட்ல கொஞ்சம் ரீல்ஸ் ஒரே செகண்ட், உங்க அப்பா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. ஏய் உங்க அப்பா பாவம் அங்க பாவமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. உனக்கு உன் பேர் என்னடா? என் பேரு தனுஷ். உன் பேருமா? ஸ்ருதி ஹாசன். மனசாட்சி இல்ல இல்லையே. இப்ப இவங்கள வச்சு என்ன பண்ணணும் சொல்லு. நீ அந்த பக்கம் போ. வாங்க இப்படி அவங்க வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லட்டும். சொல்லுங்க. ஏய் அந்த 3 படத்துல தனுஷ் இப்படி பண்ணுவான்ல, அந்த மாதிரி ஒரே அந்த மாதிரி வேணா. ஏய் இப்ப நீங்க தனுஷ், அவங்க ஸ்ருதிகாசன். ஆமாப்பா. நீங்க உங்க இடத்துக்கு போலாம். அடுத்து வரக்கூடியவங்க யாருன்றதை நம்ம பார்த்தலாம். சரி. போயிட்டு வாங்க. நன்றி. அமைதியா உட்காரணும், தள்ளி தள்ளி உட்காரணும். படிக்கிற வயசுல காதல் கேக்குது. காதல். சோ கேப்டன், நம்ம டீம்ல பார்த்து எந்த ஒரு அமேசிங்கான ஐகானிக் கப்ளர் யாருக்கு வரும்? அடுத்த பிரம்மாண்டமான ஜோடி யாருன்றத பாத்திரலாம். வாங்க. பூவோடு பேசாத காற்றிந்த காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. என்ன கெட்டப்னு கண்டுபிடிங்களே பார்க்கலாம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த கெட்டப் என்ன கெட்டப்ன்றத கண்டுபிடிக்கணும் இல்லையாமா? அமர்கலம் ஷாலினின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த கெட்டப். அமர்க்கலாம். பேபி ஷாலினி கேரக்டர் கொடுத்தா கூட நீ வேணான்னு சொல்லி இருக்கணும்லம்மா. ஷாலினி, இப்போ நீங்க ஷாலினின்றத நாங்க எல்லாரும் நம்பணும்னா இந்த பாட்டு அவங்க சொந்த குரல்ல நீங்க பாருங்க. எந்த பாட்டு தெரியுமா? தெரியும். பாடுங்க. சொந்த குரலில் பாடு. நீ இப்ப வேற குரல்ல பாடுற, சொந்த குரல்ல பாடு. ரொம்ப நாள் ஆசை. ஹலோ சுஷிலா ஆண்டி, ஹலோ ஜானகி ஆண்டி. காது கிட்ட பாடுமா. ஏய் பாடு பாடு பாடு. நீ பாடுமா, பாடுமா. சொந்த குரலில் பாட. ரொம்ப நாள் ஆசை. நீ வேற என்ன தேவர் மகன் சிவாஜி ஆக்கிட்டீங்களே. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? நீங்க யாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க வாங்க சார். முடிச்சுக்கலாமே. வாங்க நான் வாங்க. தனித்திறமைட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? So, ஐயா, நீங்களும் பாட்டு இப்போ பாடு.
உங்க அழகான குரல்ல ஒரு அருமையான பாட்டு பாடி நீங்க யாருன்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறீங்க. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்று மேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் உயிரை கில்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணி துளியை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன். ஓகே, தேங்க்யூ. சூப்பர், வெரி குட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you so much. Please take a seat. Let's welcome மின்சார கனவு கப்பல். பிரபுதேவான் கஜோல். பிரபுதேவா, கேப்டன் என்ட்ரி ரொம்ப பயங்கரமா கொடுத்துட்டீங்க, அட்டகாசமா. உங்க என்ட்ரி எப்படி இருக்குதுன்னா, அப்போ மத்தவங்க என்ட்ரிலாம் வந்துட்டு எப்படி இருக்க போது நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லா. ஏய், கஜோல் வந்திருக்காங்க இன்னைக்கு. கஜோல் மேடம், நான் உங்களோட தீவிரமான ஒரு ரசிகை மேடம். உனக்கு என்ன முக்கியம்? உன்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஸ்டேஜ்ல வந்து நிக்கணும், இதுதானே? அது கிடையாது, சோறு தான் முக்கியம். மேடம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சன் டிவி முக்கியம், இந்த ஸ்டேஜ் முக்கியம், ஆங்கரிங் பண்றது ரொம்ப முக்கியம். பழக தெரிஞ்ச பொண்ணு. நீ பேசணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா ஒரு ஸ்டைலிஸ்ட். அடிடா கை தட்டல். நான் ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்டைலிஸ்ட். பேர் தேவா. அசிங்கமா எது வந்தாலும் அதை கட் பண்ணிட்டு அழகாக்குறது என்னோட வேலையே. ஷோக்கு வரதுக்கு முன்னாடி அழகா பண்ணி ஆகிட்டு தான் அந்த ஹேர் கட் பண்ணிட்டு போனாருன்னா பாத்துக்கீங்களா. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கஜோல் மேடம். இருடா, இன்னும் பேசவே ஆரம்பிக்கலாம். பரவாயில்ல அவங்க இன்னும் இருக்கா மேடம்? இல்ல அவங்க அனுப்பு. பண்ணுங்க. மா பெல் இப்படி பார்த்தா எப்படியா பேசுறது? சாப்பிட்டுருங்க. இதுல காரம் கசப்பு. என்ன அப்படி பார்க்காத தேவா, எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. நீ வந்ததே எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா, நான் சொல்றது கேளு. கால் மீ அம்மா, கால் மீ பப்பி. பப்பியா? பப்பி நாய் பேர் மாதிரில இருக்கு. இல்ல, உங்களை அதட்டி வளர்த்துருக்கணும். ஒரு காமெடி ஷோக்கு வந்தா நல்ல ஜோக் அடிக்கணும்னு உங்களை அதட்டி வளர்த்துக்கணும். அதை விட்டு பிளேட் சங்கர் மாதிரி மொக்க ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு தான் காமெடி வரலன்னு தெரியுதுல்ல தேவா. இதுக்கு மேலயும் என் கண்ணு டயலாக் சொன்னா அவங்க பாட்டு போடுவாங்க. என்ன கண்ணுடா இது? இது இருளல்ல, அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். இது இருளல்ல, அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். தலை சாயாதே, விழி மூடாதே, சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும். பெண்ணே ஆக்சுவலி இது நாங்க ரிஹர்ஸ் பண்ணவே இல்லை. இதுதான் எங்களுக்குள்ள இருக்க ஒரு கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக்கா வந்துச்சு ரெண்டு பேருக்குமே. இது பிராக்டிஸ் இல்லாம. பட் கிரேஸ் அக்கா சொல்லுங்க. அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு என்னன்னா, பிரபுதேவா சார் மாதிரி ஆடினானா அப்படிலாம் எனக்கு தெரியாது, ஆனா பயங்கரமா இருந்துச்சு. அதாவது அந்த டான்ஸை கஜோல் அண்ட் பிரபுதேவா சார் ஆடுற டான்ஸை நீங்க ரெண்டு பேர் உங்க ஸ்டைல்ல ரொம்ப அழகா ஆடினீங்க. அதுதான் திறமை. தேங்க்ஸ். சுந்தரி காவி சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பவிமாவும் கார்த்தியானாவும் பின்னிட்டீங்க. Kajol, you may please go and take your seat. Thank you. காதல் பரத், சந்தியா வாங்க. என் கனவோடு வருபவனோ, என் மனதோடு வாழ்பவனோ, என் உயிரோடு கலந்தவனோ, என் வயதோடு கலந்தவனோ.
காதல் பரத் அண்ட் சந்தியா தேங்க்யூ ஸோ மச். நெஞ்சு வலிக்குன்னு நினைக்கிறேன், போய் உட்காந்துருக்கீங்க. தேங்க்யூ. அடுத்து யாரு கேப்டன்? ஜோடி. அப்படியா? செட்டுக்கு ஏத்த மாதிரி குளிர்ந்த ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க. வேணா பாருங்களேன் அவங்க யாருன்னு. பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது. இது 3ஆம் பிழை இல்ல, 2 பிழை இந்த ஷோக்கு. அதாவது ஸ்ரீதேவி மேடம் வந்துட்டு ட்ரெயினுக்கு போகும்போது இல்ல நீ அதை கேட்க வேணாம். அதெல்லாம் உன் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு மட்டும் சொல்லு அவன்கிட்ட. அந்த அம்மா அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒன்னு பண்ணி காமிங்க பாப்போம். விஜய் சீனு விஜய் சீனு விஜய் வாந்தி வருதா? சீனு விஜய் இன்னொன்னு திருப்பி. But yes, மூன்றாம் பிறை Super. கமல் and ஸ்ரீதேவி, thank you so much for joining us today. So நீங்க போய்ட்டு உங்க சீட்ஸ்ல உட்காரலாம். thank you so much. ஆஹா, அடுத்தது வரப்போறவங்க காதல்னாலே வந்துட்டு இவங்க தான். கா ஒருத்தங்க, தல் இன்னொருத்தங்க. தள்ளு. ஆக்சுவலா ஒரு ஜெனரேஷன் வந்து லவ் படத்தெல்லாம் பார்த்து லவ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு படத்தோட கெட்டப்ல தான் வந்திருக்காங்க. வாங்கப்பா காதல் சாம்ராஜ்யம். ஹாய். ஹாய். ஆஃபீஸ்க்கா? இல்ல, கிரிக்கெட் விளையாட. கலாய்க்கிறீங்க? இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் என் தங்கச்சியா எடுத்துக்கிறேன், உன்னை தவிர. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ அம் இன் லவ் வித் யூ ஜெஸ்ஸி. So கார்த்திக் and ஜெஸ்ஸி, thank you so much. ரொம்ப அழகா பண்ணீங்க. இன்னும் நிறைய காத்துட்டு இருக்கு உங்க கிட்ட இருந்து பார்க்க வேண்டியது. So now thank you so much. ஸோ நம்ம லவ் பேர்ட் சுற்றுல வந்துட்டு அவ்வளோ அழகான பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு என்ட்ரி தாமா. அந்த என்ட்ரியே வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு கைதட்டல். ஸோ நம்ம ஷோவில் வந்துட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் தான் மெயினான ஒரு விஷயமே. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வந்துட்டு வெளிப்படுத்தும் விதமாக இந்த கேமை நம்ம வந்து இன்வென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டீம் வந்துட்டு வருவாங்க. ஒரு டீம்லேருந்து ஒரு பர்சன் மட்டும் இந்த இடத்துல பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு காதில் ஹெட்செட்ஸ் மாட்டிட்டு நிற்பாங்க. ஸோ மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆடியோ விஷுவல் போட்டு காமிப்போம். அந்த ஆடியோ விஷுவல் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடியோ விஷுவலில் இருக்கிற மாதிரியே நடித்து காமிச்சு உங்கள் டீம் மெம்பர்ஸை கண்டுபிடிக்க வைக்கணும். அதுதான் இந்த கேம். அதனால் ஃபர்ஸ்ட் டீமை நான் வந்துட்டு இறக்க போகிறேன். அந்த ஃபர்ஸ்ட் டீமே என் தங்க கட்டிகள் கார்த்திக் அண்ட் டீம். ஏதோ ஸ்கூல் எல்லாம் வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி நீங்க போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, யாரை வந்துட்டு நம்ம பிளைண்ட் ஃபோல்ட்ல நிக்க வைக்க போறோம்? எல்லாருமே ஆசைப்படுற ஒருத்தர் தான் இங்க வர போறாங்க. அது வேற யாரும் இல்ல, காதல் சந்தியா. ஓகே நிக்கி, எங்களோட டேலண்டடான பர்சன் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. சோ நரி ஊழட்டுருச்சு. அதனால இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்துட்டு பாத்துடலாமா? பாத்துடலாம். ஓவர் டு தி எல்இடி ப்ளீஸ். நீ சம்மதித்தால் நான் நிலவையும் தருவேன், உன்னிழல் தரைப்படும் தூரம் நடந்தேன் அந்த நொடியை தான். ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, your time starts now. அங்க பாரு, அங்க ஹீரோ யாரு? இங்க பாரு. என்னடா எல்லாம் இப்படி பண்றீங்க? ஸ்ருதி ஹாசன். ஐயோ, போனி போ படத்துல வர்றது. ஐயோ, பாட்டு தான் தெரியல, லைன்ஸ். நிலா அதுவா நத்து மேல இதெல்லாம் வரும். சிரிக்க வைத்தாய் நிறமெல்லாம் வெளிச்சம். ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு வெற்றிகரமாக வந்துட்டு கண்டுபிடித்து விட்டீர். வெரி குட். உங்களுக்கான அடுத்த பாடல் இதோ. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அடடடடடா. Your time starts now. நீ யாரு? நீ இன்னைக்கு யாரு? பேசக்கூடாது. ஆஹா, அப்படியா? இது இன்னைக்கு வாயா. பிரபுதேவா. பிரபுதேவா. ஐயோ, எனக்கு அப்பெல்லாம் படம்லாம் தெரியாதே. ஊர்வஷி.
ஏய் ஏய் நீ அங்க பாருடா. ஐயோ எனக்கு பெருசா பாடலாம் தெரியாது. ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை. நீ வார்த்தை ஏதாச்சும். 7 6 அதேதான் அட ஏதாவது சொல்லுமா. சாரி गाइस வெரி பேட். என்னவளே அடி என்னவளே தெரியல. தெரியலாட்டா அவ. அடி என்னவளே எந்தன் இதயத்தை குலைத்து. இங்க பாருமா, இந்த விசுவல்ஸ் தான் நான் பண்ணி காமிச்சேன் உட்காந்து. இவரு இங்க இருந்து இப்படி இப்படின்றாரு. அவளும் அப்படியே கொஞ்சம் கூட இல்ல, அப்படி இப்படி நவுறாம ஐ கான்டாக்ட் அங்க மெயின்டைன் பண்றா. இந்த ஆள் மட்டும் என்னவளே அடி தனியா டப்மாஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சூப்பர். சோ வந்துட்டு கார்த்தியன் டீம் 2 பாட்டுல ஒரு பாட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. சோ அடுத்த இதுக்கு ரெடி பண்ணிடலாமா? இந்தாங்க. இப்போ அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்கான பாடல் இதோ. யாராவது 2 பேர் மட்டும் பண்ணுங்கப்பா. இதுக்கெல்லாம் ரியாசலே தேவையில்ல, நாங்க எப்பவோ ரெடி. அவுத்ரே. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நான் தான் கம்பி. நீதான் கம்பி. திரும்பி இல்லையா கம்பிடா. இது பார்த்த முதல் வசீகரா என்னங்க நீங்க. ஏய் காப்பாத்துங்கப்பா, போங்கப்பா. ஓகே அடுத்து எங்க ஆள் வந்து காலி பண்ண போறான் பாரு. கமான் டேய். முதல்லயே என் பேர் கிளம்பி போயிருச்சு, அதுலயே கொஞ்சம் நூடுல்ஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எப்ப திரும்பினாலும் ஏதோ இளவு வீட்டுக்கு வந்த மாதிரியே இங்க பாருக்கா. டேய் அது பெர்ஃபார்மன்ஸ்ரா. அவர் உள்ள வருதுல எழுதி தரேன் வசீகரா. நீ இது பண்ணும் போதெல்லாம் இங்க புகஞ்சது. என்னடா தீரவாட வருதுன்னு பார்த்தா இங்க. ஆனா எனக்கு சின்ன ஒரு ஆசை. எனக்கு என்னன்னா வந்துட்டு அழக பொண்ணாவும் பிளேசங்கரனாவும் வசீகரா காட்டுற எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. அது எப்படி நீங்க எல்லாம் நல்லா குழாமுவீங்க. எனக்கு மட்டும் இருக்கிற ஒரு அரபாட் லாரியை கொடுத்து அதுல 4 டயர் போயிருச்சு, ஸ்பேர் பார்ட்ஸ். ஆனா என்னடா பண்றது? நீ பேசாத. இந்த டீம்ல பேசுறதுக்கான தகுதி உனக்கு கிடையவே கிடையாது. இதோ எந்திரிச்சு வந்துட்டா. நீ வா, உன் பேரை கூட்டு வா. வா. So Karthian team, thank you so much. You may go and take your seats.